அனைவருக்கும் இவர்களுடைய வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். ஒரு புதிய மாதத்தை நாம் கண்டிருக்கிறோம். நீங்கள் ரொம்ப தெரியல, கொஞ்சம் குழந்தையில் இதாக இருக்குது, சரியாக நினைக்கிறேன். ஒரு மாதம் சென்று விட்டது இல்லையா? 2026ஆம் ஆண்டில் ஒரு மாதம் 31 நாட்கள் கழிந்து விட்டன. எப்படி இருந்துச்சு? ஜனவரி மாதம் எப்படி இருந்தது? ஆசீர்வாதமா இருந்துச்சா? நாம் எதிர்பார்த்ததை போல இருந்ததா? இல்லாவிட்டால் சில ஏமாற்றங்களோடு நாம் தொடங்கி இருக்கிறோமா? எல்லாருக்குமே எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனால் அவைகளின் மத்தியில் நாம் எப்படி விசுவாசத்தோடு வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த காலையிலேயே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக மீண்டும் ஒரு நிமிடம் தலைகளை தாக்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் புதிய காலையிலே நாம் எங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் எங்களை ஒப்புக்கொள்கிறோம். நிச்சயமாகவே உங்களுடைய கிருபை எங்களுக்கு இல்லாதிருந்தால் நாங்கள் இந்த இடத்திற்கு இப்பொழுது வந்திருக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எதிர்பார்ப்பு கண்ட உங்களுடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்ததாமே எங்களோடு கூட இடைப்படும். இப்பொழுதும் கூட கர்த்தாவே நாங்கள் தியானித்து போகின்ற வசனத்தை ஆவியானவர் எங்களுக்கு உணர்த்தும்படி நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு உங்களுடைய சமூகத்திலே எங்களை தாக்குகிறோம், எங்களை பெருமைப்படுத்துகிறோம். நீர் நிரப்பும், நீர் பேசும், அடியை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன ஆசீர்வாதத்தின் செய்தியை கொடுத்தது இல்லையா? சங்கீதம் 23:5 நமக்கு தெரியுமா தெரியாதா? பைபிளே தரக்கூடாது. என்ன சொல்லுவாங்க? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நான் இந்த சங்கீதம் 23 எப்போ பேசுனாலும் எனக்கு ரொம்ப அவசியம் இருக்கும். சாப்பிட சாப்பிட திகட்டாத ஒரு பகுதி வேதத்தில் எது என்று சொன்னால் இந்த 23ஆம் சங்கீதம். எவ்வளவு பிரசங்கங்கள் பண்ணலாம், எவ்வளவு செய்திகளை நாம் படித்துக் கொள்ளலாம். அப்போ நான் யோசித்தேன், இந்த பகுதி இந்த மாதத்திற்கு நாம் தியானிக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள் தீர்மானித்தேன். கடந்த மாதம் ஒருவேளை சில போராட்டங்கள், சில எதிர்பார்ப்புகள், சில சோதனைகள், சில ஏமாற்றங்கள், சில வெற்றிகள் எல்லாவற்றையும் இந்த 31 நாட்களிலே கடந்து 2வது மாசத்துல வந்து நிற்கிறோம். இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இதுதான் மிகவும் வறட்சியான மாதம். இந்த மாசத்துல பணமே இருக்காது, எனக்கு தெரியும். நான் அதுக்காக என்ன செஞ்சிருப்பேன்னு சொன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இதுக்கு தனியாக போட்டு வச்சிருப்பேன், வறட்சி இல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப இந்த செய்திக்கு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக என்ன தலைப்பை கொடுக்கலாம் என்று யோசித்தேன். நிரம்பும் பாத்திரம் குறைவில்லா ஆசீர்வாதம். நிரம்பும் பாத்திரம் குறைவில்லா ஆசீர்வாதம். இதான் இந்த மாசம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். சங்கீதம் 23:5. நம்ம சில காரியங்கள்ல நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், எதிரிகளுக்கு முன்பாக, நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு முன்பாக தேவன் தம்முடைய நிறைவான கிருபை நமக்கு கொடுப்பார். ஐயோ இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய கிருபை அதிகமாக இருக்கும். அதை எத்தனை பேர் நீங்க ருசிச்சு பார்த்துருக்கீங்களோ தெரியல. நான் ரொம்பவே அனுபவிச்சிருக்கிறேன். எப்பெல்லாம் போராட்டம், பிரச்சனை, கஷ்டம், கண்ணீர், வேதனைகள் பெருகும் பொழுது ஆண்டவருடைய கிருபை அதிகமாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். இந்த காலையில நாம் அதைத்தான் தியானிக்க போகிறோம். யோபு பக்தர் நமக்கு தெரிஞ்சவர் இல்லையா? ரொம்ப அதிகமா யோசிக்கிறவர். அவரை குறித்து 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே யோபு பக்தரை குறித்து யார் பேசுறா தெரியுமா? சாத்தான் பேசுகிறார். நீர் உம்முடைய தாசனாகிய யோபுவை பார்த்தீரா? ஏன்னா அவரை நீர் தேடி அடித்து
காத்து கொண்டிருக்கிறேன், ஆகினாலே அவர் உமக்கு பயந்து நடக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லப்பா, நான் கொஞ்சம் விளைவிக்கிறேன், நீ அவனை மட்டும் தொற்றாத, என்ன செய்ய, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அப்புறம் பாரு, நான் கொடுத்த இந்த சம்பத்துகளை நிமித்தமாக அந்த வசனங்களை வாசி பார்த்தேன்னா ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை யோபுவுக்கு கொடுத்திருந்தார். அதனால்தான் அவன் உம்மை தொழுது கொள்கிறான், உமக்கு பயப்படுகிறான் என்று சொல்லி அந்த வேத வாக்கியங்கள் கொடுக்கிறது. அவன் உம்மை பிருந்தாவாகவா என்ற வார்த்தை பயந்து நடக்கிறான். நீர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறேன், அபரீதமாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு சொத்து, அவ்வளவு சமம். ஆனா ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் தேவன் கைவிடவில்லை, அவனோடு கூட இருந்தார். 41 அதிகாரம் படிச்சுட்டு வாங்க, எவ்வளவு பிரச்சனைகள். அவருடைய நண்பர்கள் எல்லாம் அதை பற்றி ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் பேசுவோம். யோபு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான். இந்த யாருடைய குற்றச்சாட்டு? சாத்தானின் குற்றச்சாட்டு. இந்த ஆண்டவரும் ஆண்டவருடைய மத்தியிலே சாத்தான், உலகத்தின் மத்தியிலே சாத்தான் நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், இவங்க எல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறாங்க. சரி, அதுக்கு பின்னாடி வருவோம். ஏன் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாரு? தேவன் தம் ஜனத்தின் வாழ்க்கையை எங்க பிரதிபலிக்க வைக்கிறார் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தின் மத்தியிலே, நீதிமன்றத்திலே தேவன் நம்மை நிறுத்துகிறார். இந்த உலகம் உங்களை பார்த்து என்ன சொல்லுது? அங்கே நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம்? இந்த வசனத்தில் நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என், எனக்கு, என், என் என்று வார்த்தைகள் வரும். சங்கீதக்காரன் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பதி ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் நம்மை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு, அறியாத பிள்ளைகளுக்கு மத்தியில நம்மை வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? தேவன் நாம் அவருடைய ஜனம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. இந்த உலகத்தில் மட்டும் சாட்சி இல்லை, இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, எலன் ஒயிட் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் எஜுகேஷன் என்ற புத்தகத்தில் எழுதுகிறார்கள், கல்வி என்ற புத்தகம், மற்ற உலகங்களும் தேவனுடைய கிருபையின் சாட்சிகளாக இருக்கின்றன. அவங்களும் நம்மளை பார்த்துருக்காங்க. மற்ற உலகம், இந்த உலகத்துல போய் ஆண்டவர் மரித்தாரே, கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினாரே, இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகள் தேவனை பார்த்து எவ்வளவாக அவர்கள் விசுவாசிக்கின்றார்கள். கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்கின்றார். யாருக்கு? அவர் மீது விசுவாசத்தில் இருக்கிற, இல்லாவிட்டால் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கே ஒரு பந்தி. இது எனக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு பிரசங்கமா இருந்துச்சு. காரணம், இப்போ நான் இன்விடேஷன் கூப்பிட்டு இருக்கிறேன். எல்லாரையும் கூப்பிடல, நான் எல்லாரையும் கூப்பிடல இல்லையா? ஒரு குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட பகுதியில் இருப்பவர்கள், நம்முடைய குடும்பத்தினர், அவங்களுக்கு தான் கூப்பிடுறேன். யாருக்கு? இவங்க எல்லாம் என்னை நேசிக்கிறவங்க என்று யாரை நினைக்கிறேனோ அவங்களுக்கு ஒரு பந்தி ஆயுதம் பண்ணுகிறேன். நானே அப்படி செய்யும் போது என்னை படைத்த ஆண்டவர் எப்படி செய்வார்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதான் சொல்றாரு, என் சத்துருக்களின் முன்னிலையில். அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, ஆண்டவரே, நான் உண்மை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன், சபையிலே நான் இத்தனை ஆண்டுகளாக இருக்கிறேன், எனக்கு யாரே இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது, விரோதிகளே இருக்கக்கூடாது, சத்துருக்களே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த பகுதியிலே இவர் எழுதுகிறார். என்ன? என் சத்துருக்களுக்கு முன்பாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உனக்கு சத்துருக்களே இல்லாமல் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லவே இல்லை. உனக்கு விரோதிகள் இருப்பார்கள், போட்டிகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், அவதூறுகள் காணப்படும். யார்கிட்ட பேசிட்டு 2 நாளைக்கு முன்னாடி அடிக்கடி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன், என் ஆண்டவரை குறித்து எவ்வளவு பழித்தார்கள். யாரு? அவங்க வீட்டுக்காரங்களே, அவங்களுடைய சகோதர சகோதரிகளே இயேசுவை குறித்து என்ன பேசினார்கள் என்பதை வேதத்தில் வாசித்து பாருங்க. ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். அவர்களுக்கு எவ்வளவு சத்துருக்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தார்கள். சாத்தான் ஒரு பக்கம், அவருடைய சொந்த ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். இன்னைக்கு நம்ம
ஏமாத்துறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த மாதத்துல கவலைப்படாது. நம்ம எங்கே கடந்து சென்றாலும் சரி. எனக்கு உடனே ஞாபகத்துக்கு இன்னொருத்தர் வேற, யார் தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு. யாரு அவருக்கு? யார சத்துருக்கள்? சொந்த சகோதரர்கள். என்ன நினைச்சாங்க? இவரை கொண்டு போட்டணும்னு நினைச்சாங்க, வெற்று போட்டாங்க. அங்க போய் உண்மையா இருக்கிறா சிறைச்சாலை கிடைக்கிறது. இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அந்த ராஜ்யத்திற்கே, நாட்டிற்கே அதிபதியாக உயர்த்தினார். இவன் சத்துருக்களுக்கு முன்பாக. என்றைக்கு அவர்கள் பேட்ரியார்க்ஸ் அண்ட் கிங்ஸ், அதாவது தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் என்ற புத்தகத்தில் இப்படி எழுதுறாங்க, தேவனுடைய ஜனங்கள் எதிர்ப்பை சந்திக்கும் போதே அவர்களின் விசுவாசம் பிரகாசமாக வெளிப்படும். நீங்க எதிர்ப்பை சந்திக்காமல் இருந்தால் உங்களுடைய விசுவாசம் பிரதிபலிக்காது. இருட்டுல தான் வெளிச்சம். நேற்று பாடம் படிச்சிருப்பீங்க இல்லையா? நாம் எப்படி இருக்கிறோம்? ஞாபகம் இருக்கிறது? சுடர்களாக, உலகத்திலே சுடர்களாக இருக்கின்றோம். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எதிர்ப்புகள் இருந்தாலும் பயப்பட வேண்டாம். உங்கள் சூழ்நிலையை தேவனால் கட்டுப்படுத்த முடியும். அந்த சூழ்நிலைகள் தேவனை கட்டுப்படுத்த முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் அடிக்கடி நான் வேலை பார்த்த இடத்துல நான் சொல்ற ஒரு வாக்கியத்தை நான் சொல்றேன். ஆண்டவர் அனுமதித்தால் ஒழிய என் மேலே யாரும் கை வைக்க முடியாது. ஆண்டவர் சித்தம் இல்லாமல் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் அனுமதிப்பார் என்று சொன்னால் நீங்க எங்க வேணாலும் போடுங்க, அங்கேயே நான் முளைச்சு வருவேன். நினைச்சு பார்க்கிறீங்களா? அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம். ஆசீர்வாதம் என்பது எதிர்ப்பு இல்லாமை இல்லை, நிச்சயமாக எதிர்ப்பு இருக்கும். ஆசீர்வாதம் என்பது சோதனை இல்லாத வாழ்க்கை இல்லை, நிச்சயமாக சோதனைகள் இருக்கும். ஆனால் ஆசீர்வாதம் என்பது என்னன்னு தெரியுமா? அந்த சோதனைகள் மத்தியிலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது. இன்னைக்கு இந்த சங்கீதக்காரன் அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீ என் சத்துருக்களுக்கு முன்பாக, நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை பற்றி நாம் சிறிதும் கவலைப்படாமல், எனக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறார். இந்த வெளிப்படுத்த விசேஷத்துல நமக்கு பிடித்தமான ஒரு வசனம் 12 அதிகாரம் 14வது அதிகாரம் 12 வசனம். என்ன வசனம்? இவர்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். யாரு? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். அப்போ நம்முடைய பொறுமை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நான் சொல்லி போன தடவை பிரசங்கம் சொன்னேன், நாம் யார்? பாவிகள் அல்ல. நாம் யார்? கேட்கல எனக்கு. நீதிமான்கள். நாம் நீதிமான்கள். பரிசுத்தத்திலே பரிசுத்தம் அடைவதற்கு நாம் வளர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள். தயவுசெய்து அந்த பாவி பாவின்னு சாத்தான் சொல்றதை எடுத்துருங்க, சத்துரு சொல்றதை எடுத்துருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் மகன், என் தேவன் பரிசுத்தமானவர், ஆகினாலே நானும் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. கவலைப்படாது. அவர்கள் கிரேட் கான்வர்சேஷன் சொன்னார்கள், உங்களுடைய செயல்பாடுகளே பிரயாசங்களே விசுவாசத்தின் உண்மையான சோதனையாக இருக்கும். நம்ம எதிர்வினை எப்படி ஆற்றுகிறோம் என்பது முக்கியம். நமக்கு வருகிற பிரச்சனைகள் மத்தியில ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? சமரசம் ஒரு விசுவாசம் அல்ல. ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலை வருகிறது, சரி இவங்கெல்லாம் இப்படித்தான் சொல்றாங்க, சத்தியத்தை தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நான் ஒத்து போய் விடுகிறேன் என்று சொல்வது விசுவாசம் அல்ல. சூழ்நிலை மாறும் போது, இல்லாவிட்டால் மாறாமல் இருந்தாலும் நான் யாரை விசுவாசம் நம்பிப்பேன்? தேவனை நம்பி. இந்த சபையே ஒரு காரியத்தை, தேவன் சொல்கிற காரியத்தை நம்பாமல் போனாலும் நான் எனக்கு விசுவாசம் தெரியுமா? இதை சொல்றது மட்டும்தான் விசுவாசம். இன்னைக்கு அதுதான் முக்கியமான காரியம். இரண்டாவது, நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து. பந்தினா என்ன?
நம்மளாம் பந்தியில் உட்கார்றதுக்கு எப்படி இருப்போம்? பந்திக்கு முந்துவோம் இல்லையா? பந்தினா என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? வரிசையாக உட்கார வச்சு இலையை போட்டு சாப்பாடு போடுவாங்க, அதான பந்தி. ஆனால் பந்திக்கு அர்த்தம் என்ன? அது உங்களுக்காக ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி நேர்த்தியாக உங்களை உட்கார வைத்து அதிலே உங்களுக்கு நேர்த்தியாக பரிமாறப்படுகிற உணவுகள் தான். அதுக்காக பெரிய ஆயத்தம் தேவை இல்லை. இப்பெல்லாம் பஃபே சிஸ்டம் வந்துச்சு, அப்படியே வச்சிருக்கிறாங்க, நம்ம தட்டை ஏற்றி போகிறோம், சாப்பிட்றோம், போயிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கொடுக்கல. ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை, ரோட்ல இருக்கிற 5 ஸ்டார் ஆல் ஸ்டார் ஹோட்டல் இல்லை. நாங்களும் ஒரு காலத்தில் சொல்லுவோம், நாங்கள் என்ன சாப்பிட்ட பாருன்னா ஆல் ஸ்டார் ஹோட்டல். என்ன ஹோட்டல்? பிளாட்ஃபார்ம் ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல் தான் கம்மி தான், எங்களுக்கு ஆல் ஸ்டார் ஹோட்டல் இருக்குன்னு பெருமையாக சொல்லிக் கொடுவோம். இன்னைக்கு நமக்கு ஒரு பந்தி குறைவல்ல, அவசர உணவு அல்ல. தேவன் மரியாதையுடன் நிறைவான ஒரு உணவை நமக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். வெளிப்பட்ட விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம். என்னது? இதோ வாசற்படியில் நின்று கதவை தருகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் சொல்ல, நான் உன் கூட உட்காந்து சாப்பிட்டு பாருங்க, உன் கூட உட்காந்து சாப்பிடணும். நீ தனியாவே சாப்பிட்டு இருக்கிறிய சரியில்லை, உன் கூட வர்றேன். நான் ஏன் தனியா சாப்பிட தெரியுமா? கதவை நான் திறக்க மாட்டேங்கிறேன். கதவை ஏன் வெளியில இருந்து ஆண்டவர் திறந்துட்டு வர வேண்டியதானா? அது பிடி எங்க இருக்கு தெரியுமா? உள்ளதான் இருக்குது, வெளியில் இல்லை. அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் திறந்தால் அவர் உள்ளே வருவார். அவர் உள்ளே வந்தால் என் மேஜையிலே உட்காருவார், என்னோடு கூட போஜனம் பண்ணுவார், நானும் அவரோடு கூட போஜனம் பண்ணுவேன். இது என்னது? ஒரு நல்ல உறவு, நல்ல உறவு. இந்த உறவு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வலிமையான, ஒரு நல்ல பலமான காரியத்தை நமக்கு கொடுக்கும். அதுதான் உண்மையான வலிமை. என்றைக்கு நமக்கு எனக்கு 4 பேர் இருக்கிறாங்க சப்போர்ட் பண்றதுன்னு சொன்னா, நம்ம நெஞ்சு நிறுத்திட்டு வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி என் கூட ஆண்டவரே இருந்தால் நான் எதுவும் பயப்படணும். யார் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார். பந்தி என்பது ஒரு உறவின் அடையாளம், ஒரு உறவின் அடையாளம், ஒரு உடன்படிக்கையின் புதுப்பிப்பு. இன்றைக்கு நாம் கூடி சேர வேண்டும், அதிலே பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும். நேரம் இருக்கும்போது யாத்திராகமம் 24வது அதிகாரம் 9 - 11 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார். மோசேக்கு பேசுறாரு. மோசே கூட ஆரோடும் நாதாபும் அபியும் கூட இருக்கிறார்கள். மோசே சொல்ல, நீ மட்டும் வாப்பாகிறாரு. ஆண்டவர் அவரோடு கூட பேசி அந்த உடன்படிக்கையை கொடுக்கிறார். பின்பாக இவர்களும் போய் அங்கே ஆண்டவரை பணிந்து கொள்கிறார்கள். அந்த பகுதியெல்லாம் பார்த்துக்காங்க. அதற்கு பின்பு அவர்கள் தேவனை தரிசித்து பூசித்து கொடுத்தார்கள். தேவனை தரிசிக்கிற ஒரு உறவை ஏற்படுத்திய பின்பு அங்கே உடன்படிக்கைக்கு பின்பாக ஒரு போஜனத்தை தேவன் கொடுக்கின்றார். நம்ம சாப்பிடறோமா இந்த சர்ச்சில்? அங்க சாப்பிடுறது சொல்லல, இங்க சாப்பிடுறது சொல்ற. ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இங்க ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா? ராபோஜன விருந்தை கொடுக்கிறார். ஆண்டவர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து, இது என் சரீரம். பாத்திரத்தை எடுத்து ரசத்தை ஆசீர்வதித்து, இது என் ரத்தம், இது உங்களுக்காக பண்ணுகிற புதிய உடன்படிக்கை. அவர் சொல்றாரு, அங்க கல்வாரி சிலுவையிலே தானே ஒப்பு கொடுத்ததற்கு பின்பாக நாம் போஜனம் பண்ணி திருப்தி அடைய வேண்டும். இது எவருக்கு தெரியுமா? அவருடைய வருகை. அந்த நேர போய் ஆட்டுக்குட்டியான அவருடைய கல்யாண விருந்தில் சாப்பிடுற வரைக்கும் என் ஆண்டவர் சாப்பிடாம இருக்கு. நமக்கு ஒரு நேரம் சாப்பிடலன்னு எப்படி இருக்குது? கஷ்டமா இருக்கு. என் ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைங்க வருவாங்க, என் குடும்பம் வரும், அவங்களோடு கூட ஒரு பந்தியில நான் உட்கார்ந்து சாப்பிட போறேன். அது வரைக்கும் நாம் இதை தொடுவதில்லை. ஆண்டவர் ஒரு உறுதிமொழி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இது ஒரு பாத்திரத்தில், இந்த பாத்திரம் ஒரு புதிய உடன்படிக்கை. அது எப்படி இருக்கணும்? இந்த உடன்படிக்கை எப்படி இருக்கணும்? தினந்தோறும் 2 காரியம். தினசரி நம்முடைய உடன்படிக்கை
நம்முடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்கிற காரியமாக இருக்கிறதா? இரண்டாவது, வாரத்தில் ஒரு முறை, இன்னைக்கு ஓய்வு நாளில் இங்கே வருகிறோம், தேவனுடைய வீட்டிலே அமர்ந்து புசித்து செல்கிறோம். என்ன ஒரு பந்தி! இந்த பந்தியிலே நாம் அமர்வதற்கு ஆண்டவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். மூணாவது, அவர் என்ன செய்கிறாராம்? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் தலையில் எண்ணெயை ஊற்றி, கிராமத்துல எழுச்சுவாங்க, வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும் அப்படின்பாங்க. அநேக நல்ல காரியங்களுக்காக அவர்கள் செய்வார்கள். தலையில் எண்ணெய் ஊற்றி வடிய வடிய கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அதுக்கப்புறம் தான் எடுக்க வேண்டும். இது என்ன அடையாளம்? இங்கே எண்ணெய் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஒரு அடையாளம், ஒரு அழைப்பு, ஒரு வலிமை, ஒரு புதுப்பிப்பு. என்ன தேய்ச்சி குடிச்சிருக்கீங்களா? நீங்கெல்லாம் குடிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி தெம்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் குடிச்சிருக்கேன், இப்பதான் குடிக்கிறது இல்லை. நேரம் ஆனாலும் தலையில எண்ணெய் வச்சுட்டு தான் போகணும். குடிச்சோன்னா அவ்வளவு புத்துணர்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு சொல்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புறேன். அவர் என்ன செய்வார்? நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துவார். அங்கு சாமுவேல் ஆசீர்வதிக்கும்படியாக வருகின்றான். 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரத்துல யாரை? சவுலை தள்ளிவிட்டார், தாவீதை தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லாரும் ஒன்று நிற்கிறாங்க, எல்லாரையும் தள்ளிட்டு தாவீதை தெரிந்து கொள்கிறார். அவங்க என்ன செஞ்சார் தெரியுமா? 11ஆம் வசனத்துல சொல்லுது, சாமுவேல் கையில கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். தாவீது அபிஷேகம் பெற்ற நாளிலிருந்து அவர் கூட யார் இருந்தார் தெரியுமா? ஆவியானவர். இன்னைக்கு நாம் ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருப்போம் என்று சொன்னால் நம்ம கூட தொடங்கி யார் இருக்கிறார் தெரியுமா? ஆவியானவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பலம். அப்போ நம்முடைய இந்த புதிய மாதம் எப்படி இருக்க போகிறது? பழைய சோர்வுகள் இருக்க போவதில்லை. ஏன் என்ன தேய்ச்சி குடிக்கிறோம் தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற சோர்வு, வலி எல்லாம் களைஞ்சு போட்டுட்டு ஒரு புது தெம்பு வரும். கூட ஒரு நாட்டுக்கோழி அடிச்சு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் வந்து தெம்பா இருக்குன்னு சொல்லுவாங்க ஊர் பக்கங்கள்ல. இன்றைக்கு நாம் பழைய சோர்வுகளை போக்கக்கூடிய புதிய ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்ம தலையில எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ என்ன நடக்கணும்? நேற்று சோம்பேறித்தனமா படுத்துறேன், இன்னைக்கு என்ன தேய்ச்சி குடிச்ச பிறகு எப்படி இருக்கணும்? நான் தெம்பா உற்சாகமா இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய சபைகளில் அது காணப்படுகிறது. இந்த மாதம், இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து நம்முடைய விசுவாச பிள்ளைகள் கொஞ்சம் தட்டி எழுப்புங்க, கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. எல்லாரையும் ஆலயத்திற்கு, நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன உடனே சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? மகிழ்ச்சியா இருந்தேன். அதில் நான் தியானிச்சுட்டு இருந்தேன். இப்போ வண்டியில் வரும்போது இந்த வந்து கேட் மூடி இருந்துச்சு. அந்த கேட்டை போய் திறக்கிறதுக்கு நிற்கும் போது தான் ரமேஷ் வந்தாப்புல ஆன் அடிச்சுட்டு இருந்தா, அவரே சாவியை தேடிட்டு இருந்தாரு. அப்போ இந்த வசனம் தான் வந்துச்சு, நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லப்படுது. நான் போகும் போது என்று சொல்லவில்லை தாவீது ராஜா. யாரு? நாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லப்படுது. நம்ம தட்டி எழுப்பக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நம்முடைய வாழ்க்கை பணத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே ஆகும். அப்போ நான் செய்ய வேண்டிய 2 காரியங்கள், எல்லாத்துக்கும் நிபந்தனைகளே ஆண்டு வைத்திருக்கின்றன. ஒன்று, அறிந்த பாவத்தில் பிடிவாதமாக இருப்பது. இப்படித்தான் இங்க போனா இந்த சர்ச்சில் இப்படித்தான் இருக்கும், அங்க போனா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற பிடிவாதமான காரியத்தோடு நாம் புறக்கணித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆனா போன வாரம் படிச்சோன்னு நினைக்கிறேன், சுய மறுப்பு. சுய மறுப்பு நம்முடைய வாழ்க்கையின் தினந்தோறும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியங்கள் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5:32 இந்த சந்ததிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம், தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்கிறார். யாருக்கு ஆண்டவர் கொடுப்பாரு?
பரிசுத்த ஆவியை அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுப்பார். நாலாம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? யோசிச்சு பார்த்தீங்களா? போதும் அப்படிங்கிறது இல்லை, நிரம்பி வழியும். நிரம்பி வழியும். இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைச்சா போதும் அப்படின்னு இல்லை. நம்ம காணிக்க நேரத்தில் ஒரு வசனம் வாசிப்பாங்க இல்லையா? என்ன வசனம்? மல்கியா 3:10 என்ன சொல்றாரு? நீங்கள் உங்கள் தசம் வாங்கலையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்து செலுத்துங்கள், அதனாலே என்னை சோதித்து பாருங்கள், அப்போ உங்களுடைய எதை நிரப்புவேன் சொல்றாரு? உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று இதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். எப்படி ஆசீர்வாதம்? இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். கொஞ்சமே இல்லை. நான் அடிக்கடி ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேன். என்ன வசனம் சொல்லுங்க? யாரு? எபேசியர் 3:20 என்னது? நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாகவே செய்ய வல்ல தேவன். அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இடம் கொள்ளாமல் போக மட்டும். என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படிங்கிற அளவு ஆண்டவர் கொடுக்கிறார். 5 அப்பம் 2 மீனை கொண்டு ஆசீர்வதித்த எத்தனை கூடைகளை மிச்சப்படுத்தினாங்க? 12 கூடைகளை மிச்சப்படுத்தினாங்க. மிச்சம் இருந்துச்சு. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு எப்படி நிரப்புகிறார்? ரோமர் 15:13 கொடுத்தது. ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உங்களுக்கு எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எத்தனை நிரப்புதல் பாருங்க. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னால் நம்பிக்கை பெருகும், சந்தோஷம் பெருகும், சமாதானம் பெருகும். இவைகளினாலே தேவன் நமக்கு கொடுக்கிறார். விசுவாசம் நிரம்புகிறதா? கொஞ்சம் இந்த பிப்ரவரி மாசம் 28 நாள் யோசிச்சு பாருங்க. ஏன் விசுவாசம் நிரம்பி இருக்கிறதா? ஒரு துளி கூட சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு நான் நினைக்கிறேன்னா, என் வாழ்க்கையிலே கர்த்தர் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன், அவருடைய சமாதானத்தை பெற்றிருக்கிற நாம் சமாதானத்தினாலே நிறைந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை சாட்சி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதா? எப்பவும் சாட்சி, எந்த இடத்திலும் சாட்சி, பார்க்கிறவர்களிடத்தில் சாட்சி. என் ஆண்டவர் என்னை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை எப்படி நிரம்பிய வாழ்க்கையாக இருக்கிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நான் வாசிக்கிறேனே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதாக இருந்தால் யார் பார்ப்பாங்க? எல்லாரும் பார்ப்பாங்க. குறைவா இருந்தானே யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி நிரம்பி வழியக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு இன்னொரு காரணம், எப்போ அடிக்கடி ஒரு வார்த்தை உங்க மத்தியில் சொல்லிட்டே இருக்கிறேன், சாங்டிஃபிகேஷன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், பரிசுத்தமான வாழ்க்கை. இது இன்ஸ்டன்ட் காஃபி இல்லை, இன்ஸ்டன்ட் ஃபுட் இல்லை. அது அனுதினமும் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பதன் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கின்றார். இப்போ ஒரு கேள்வி, தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டே இருக்கிறார் இல்லையா? நிபந்தனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இங்க தேவன் பந்தி ஆயத்தம் செய்கின்றார், எண்ணெயை ஊற்றுகின்றார், என் பாத்திரத்தை நிரப்பும்படி செய்கின்றார். அப்ப நான் என்ன செய்யணும்? அவருடைய உறவில் நான் நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா பந்தியில போய் சாப்பிடணும்னா அந்த வீட்டுக்கு உறவின் வழியாகத்தான் நான் செல்ல முடியும். ஒரு சகோதரனாக, சகோதரியாக, நண்பனாக, நண்பியாக நாம் செல்ல முடியும். எல்லாரும் போய் சாப்பிட முடியுமா? எத்தனை கல்யாணம் நடக்குது, போக முடியுமா? நம்ம உள்ள இங்க ஆண்டவர் ஒரு பந்தியை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பந்தியிலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நாம் உறுதிப்படுத்தாமல் அந்த பந்தியில போய் உட்கார முடியாது. அதான் நாம் செய்ய வேண்டிய செயல். இரண்டாவது, ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ண வேண்டும், என் தலையை எண்ணெயால் ஊற்றி அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கை வாழாவிட்டால் ஆண்டவர் ஊற்றுவாரா? ஊற்ற மாட்டார். ஆண்டவர் நம் தலையிலே எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படுதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பாத்திரம் நிரம்ப வேண்டும் என்று சொன்னால் தினசரி பரிசுத்தம். ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் உனக்கு பிரியமான தகுதியான வழிகளில் நடந்து கொண்டிருக்கிறேனா என்ற கேள்விகளை நாம் கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க போகிறோம். 2 நாளாகவும் 16 வாசிக்கிறோம், உத்தம இருதயத்தோடு இருக்கிற எல்லாருக்கும், முழு இருதயத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு?
இந்த பாத்திரத்தை நிரப்புகிறார். காலியான வெறுமையான பாத்திரங்களை தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு பகுதியை வாசித்துக் கொண்டிருந்தேன். Today the need is not the prosperity gospel. ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிற ஒரு சுவிசேஷம் அல்ல, ஈஸி கிறிஸ்டியானிட்டி அல்ல, ஒரு எளிமையான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆனால் the cross bearing relationship, சிலுவை சுமக்கிற ஒரு உறவு. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வருகிறான். அதுதான் கிறிஸ்டியானிட்டி, அதுதான் கிறிஸ்துவம், அதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அப்படி என்றால் நான் சிலுவை எடுத்துக்கொண்டு கிராஸ் பியரிங் டிசைபிள்ஷிப், நான் சீஷனாக நான் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றேன். இன்னைக்கு கடைசி நாட்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சத்தியம் சொல்லிக் கொடுக்கிற பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறதா? நீ என்னை எப்படி அபிஷேகம் பண்ணியது? நீர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. மூணு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒன்று, பயத்தை விட்டு விசுவாசத்தில் நடப்பேன் என்கின்ற உறுதி. பயப்படாது, கவலைப்படாது, நான் என்னுடைய விசுவாசத்தில் நிலைப்பேன். காரணம், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். யோபு சொல்ற அவ்வளவு கஷ்டத்தை பத்தி சொல்ற நம்ம சொல்ல முடியாதான்? நம்மள ரொம்ப சுகமா கம்ஃபர்டபுளா வச்சிருக்கிற. இரண்டாவது, நான் யாரை பார்த்து கொண்டிருக்கிறேன்? என்னை சுற்றிலும் புறம் கூறுகிறவர்களையா, விரோதிகளையா, எதிரிகளையா பார்த்து கொண்டிருக்கிறேன்? இல்ல, என் மேய்ப்பனை மட்டும் பார்த்து கொண்டு இந்த மாதத்திலே நடந்து போகிறேன். பாருங்க, என் பார்வையை இவங்களை விட்டு அங்க பார்க்க ஆரம்பிச்சுன்னா போதும், அவர் மட்டும் என் பார்வையில் தெரிய வேண்டும், வேற யாரும் தெரியக்கூடாது. மூன்றாவது, என் பாத்திரத்தை நான் எப்படி வச்சுட்டு போறேன்? ஆண்டவர் நிரப்பும் பாத்திரமாக வைத்திருக்க போகிறேனா? இல்லாவிட்டால் என் பாத்திரம் காலியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் மூடி வச்சுக்கிட்டு போறேன். வாசலை தட்டுகிற தேவன் நம்முடைய பாத்திரத்தை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கும் தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, நிரம்பும் பாத்திரங்களாக, குறைவில்லாத கிருபை பெற்றவர்களாக நாம் வாழ்வதற்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.